அனைவருக்கும் வணக்கம். தல ரசிகன், தளபதி தொண்டன். நான் உங்கள் ரீல் அண்ட் ரியல் சேனல் தஞ்சை ஏஆர் வெங்கடேசன் பேசுகிறேன். அனைத்து டிவிக்கு உறவுகளும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம வாய்ஸ் ஆஃப் டிவிக்கு பார்ட் 2ல் உயர் திரு சாட்டை திருமுருகன் என்கிற ஓட்டை திருமுருகன் அவர்களுக்கு ஆன்சர் பண்ணும் விதமாக பேசப் போகிறோம். ரீசெண்டாக சாட்டை திருமுருகனுடைய வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுடைய டிவிகே கட்சியை பற்றி தான் பேசி கொண்டு வருகிறார். ஃபுல்லாக அதான் நான் லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒருவர் வந்து சாட்டை எடுத்து அடித்தது போல் பேசி கொண்டு வருகிறாருன்னு. அவர் கட்சி பேர் என்டிகேன்றதை மறந்து டிவிகேன்னு தான் பேசி வருகிறார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வேறு யார், நம்ம சாட்டை துரைமுருகன் என்கிற ஓட்டை துரைமுருகன் அவர்கள் தான். ரீசெண்டாக ஒரு ஈரோடு மாநாட்டுக்கு அவர் சொல்கிறார், ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஈரோடு மாநாட்டுக்கு ஒரு ஆள் செட் பண்ணி அமுச்சிருவாராமா. அதே போல் அமுச்சிருக்காரு ஒரு மைக்கை கொடுத்து ஆள் அமுச்சிருக்காரு. அமுச்சு அங்கே அந்த மைக்கை வச்சுக்கிட்டு தேடுறாங்க, யார் இந்த மீட்டிங்கில். அதில் 1,00,000 பேர் 2,00,000 பேர் கூடியிருக்கிறதுல அப்படியே தேடுறானுங்க, சுற்றி வர்றாங்க. தேடி வந்து யார் நிலையில் தடுமாறி இருக்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்து கரெக்டாக பிடிக்கிறானுங்க. பிடிச்சிட்டு அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குது அப்படின்றாங்க. அவங்க நம்ம தளபதி மேலே உள்ள ஒரு பற்றில் ஒரு ஆர்வத்தில் அவங்க கொஞ்சம் நிலைய தடுமாற்றத்தில் பதில் சொல்கிறாங்க. சொன்ன உடனே 234 தொகுதி இருக்குன்றது தெரியாமல் அவங்க தவறுதலாக சொல்லிடுறாங்க. சொன்னோடனே அதை ஒரு டாப்பிக்காக எடுத்துடுறாரு. அடுத்தது போகிறாரு. அடுத்து இன்னொரு இடத்துல அப்படியே தேடுறாரு. இவங்க ஆளுங்க தேடுறானுங்க. இன்னொருத்தரை பிடிக்கிறாங்க. எத்தனை தொகுதி அவர் ஜெயிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் தப்பாக ஆன்சர் பண்ணுறாங்க. இதுமாரி ஒரு செட் ஆஃப் பீப்புளை மட்டும் பார்த்து அவங்கள்ட்ட ஒரு ஆன்சர், அவங்க வாயை எதை சொல்லுவாங்களோ வாயை பிடுங்கிறதுன்னு, அவங்கள்ட்ட வாயை பிடுங்கி அவங்களோட பதில் எடுத்து வச்சுட்டு இதை இவரோட பாப்புலாரிட்டிக்காக இவர் உட்காந்து பேசுகிறாரு. பாருங்கள் தற்கூரிகளோட நிலைமையை பாருங்கள், தற்கூரியை பாருங்கள் எப்படி பதில் சொல்லியிருக்கு பாருங்கள், அப்படி அதாக்கும் இதாக்கும் நான் இவரும் அடித்து விடுறாப்புல. அவருடைய பாப்புலாரிட்டி அவருடைய வியூவுக்காக அப்படியே உட்காந்து அப்படின்னு பேசுகிறாப்புல, கத்துறாப்புல. அது சொல்கிறேனே, இவர் போகிற பக்கம் பார்த்தா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறன்றதை மறந்துட்டு ஃபுல்லாக டிவிக்குன்னு இவரே நமக்கு ஒரு விளம்பரத்தை தேடி கொடுப்பாரு போல். ஆனால் விளம்பரம் அனைத்தும் நம்மளோட ஓட்டைகளாக பார்த்து ஓட்டைகள் சாட்டை வந்து ஓட்டையாக பார்த்து எடுத்து பேசிகிட்டு இருக்காப்புல. நான் ஒன்று கேட்குறேன், சாட்டை துரைமுருகன், உங்கள் கட்சியில் வர்றது 200 பேர். அந்த 200 பேரையும் நீ ஃபில்ட்ரு பண்ணி எல்லாம் டியூஷன் எடுத்து எல்லாம் பண்ணி அந்த 200 பேரையும் அப்படியே அதே செட் ஆஃப் பீப்புள் தான் எல்லா மீட்டிங்லேயும் இருப்பாங்க. ஒரு 200 பேர் இருக்கீங்க. எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2,00,000 பேர் 3,00,000 பேர் கூட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அது உங்களோட மனசாட்சிக்கே தெரியும். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. நீங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க, நான் வந்து 17 இளம் பருவத்தில் கையில் கயிறு கட்டி கொண்டு ஜெயந்தி விழாவுக்கு போகிறதும் பஸ்ஸில் ஃபுட்போல் அடிக்கிறதும் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறதும் ஒரு தற்கொலையாக தான் இருந்தேன். இன்னும் அதுக்கு பிறகு நான் ஒரு கட்சியில் ஒரு இயக்கத்தில் இணைஞ்சு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுபோல தான் எல்லாருக்கும் எல்லாம் தெரிகிறதில்ல. இன்றைக்கி இப்படி பேசுகிறவங்க நாளைக்கு அரசியல் முழுவதுமாக படித்து கொண்டு அரசியலை முழுவதும் தெரிந்து கொண்டு பேசுவாங்க. ஏன் இதே தெரிஞ்ச டிவிக்காரங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? உங்களுக்கு எவ்வளோ பேர் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க? அவங்களெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா சாட்டை துரைமுருகன்? அதான் சொல்கிறேனே, நம்ம டிவிக்கே பற்றி பேசினா தான் இவர் ரீச் ஆக முடியும். இவருடைய சேனல் வந்து வியூஸ் போவோம், இவருக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டு தான் இந்த சாட்டை துரைமுருகனுக்கு பேசி வருகிறாப்புல. இவரே வந்து ஒரு தற்கொலையாக இருந்தேன்னு இவரே சொல்லியிருக்கிறாப்புல. இப்போ ரீசெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லா வீடியோவும் டிவிக்கு எகென்ஸ்டாக தான் பேசிட்டு வர்றாப்புல. அது தமிழக வெற்றி கழகம்னு இன்றைக்கி நம்ம பேர் வச்சோமோ அதுலேருந்து அதான் நாம் தமிழர் கட்சி அழிஞ்சிடுமோன்ற ஒரு பயம்தான் இவங்களுக்கு. சாட்டை திருமுருகனுக்கு மெயினாக அந்த பயம்தான். முடிஞ்சிருச்சு, ஏற்கனவே நம்ம ஒரு 6% 7% ஓட்டு வாங்கிட்டு இருந்தோம். இந்த எலெக்ஷனுக்கு நம்ம சோழியை முடிச்சிட்டாங்க, விஜய் வந்து நம்மளுடைய சோழியை முடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு மைண்டில் செட் பண்ணிட்டாப்புல சாட்டை துரைமுருகன். அவரோட தலைவரும் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இது போல் ஒரு ஆளுங்களை செட்டப் பண்ணி மீட்டிங் கமிச்சு விட்றது. அங்கே கரெக்டாக ஆன்சர் பண்ணதற்கெல்லாம் அந்த வீடியோலாம் ரிலீஸ் பண்ணுறதில்ல. எங்கே தவறு நடந்து யார் தவறுதலாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அந்த வீடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணி ஒரு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு நக்கல் நையாண்டி தனமாக பேசி, இவருக்கு தான் பேச்சு திறமை இருக்குது, இவர் மட்டும்தான் அந்த நக்கல் நையாண்டி பேச முடியும் அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கார் போல். இவரை தாண்டி நக்கல் நையாண்டி பண்ணக்கூடிய ஆட்கள் எவ்வளோ பேர் நம்ம டிவிக்கையில் இருக்கோம். அது அவருக்கு தெரியும், தெரிய வர போகுது. 2026 எலெக்ஷன் அவருக்கு பதில் சொல்லும்.
நம்ம நக்கல் நையாண்டிலாம் பண்ணி இவர் கேன்சல் பண்ணணும் இல்லை, நம்ம தலைவருக்கு கால் தூசிக்கு கூட இவர் வரமாட்டார். இவர் பேசிக்கிட்டு இருக்கார். இவருக்கு பின்னாடி எவ்வளோ ஓட்டைகள் இருக்குன்றது அது அனைவரும் தான் தெரியும். இவருடைய வாழ்க்கை வரலாறு யார், இவர் யார், எப்படி, என்ன, இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு. இவங்க கட்சி மாதிரி நம்ம என்ன நன்கொடைகள் பெற்று ஃபாரின் ஃபண்டு வாங்கி நம்ம கட்சி நடத்துகிறோம்? அதான் இவருக்கு இந்த ஃபண்டு எல்லாமே ஸ்டாப் ஆகிடும்ன்ற ஒரு பயம்தான் இவங்க கட்சிக்கு மெயினாக அதுதான். நாம் தமிழர் நாம் தமிழர்னு சொல்லி நம்ம பொழப்பு நடத்திட்டு வந்தோம். அந்த பொழப்பில் மண்ணள்ளி கொட்டுறது மாதிரி விஜய் வந்துட்டாரே, தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு ஒரு புலம்பல் தான் இருக்குது. அதுதான் மெயினாக இவங்களுக்கு. அந்த நம்ம கட்சியுடைய ஆரம்பித்ததுலேருந்து இவர் மட்டும் இல்லை, இவர் கட்சியில் இருக்கிற அனைத்து நபர்களுமே, இவர் தலைவர் உட்பட நம்ம விஜய் தளபதி அவர்களை தான் தாக்கி கொண்டு வருகிறாங்கிறது நம்ம அறிந்த ஒன்று. அதேபோல் என்ன பண்ணுறாங்க, ஈரோடு மீட்டிங்கில் ஒரு 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 பெண், நம்ம தங்கை ஒருவர் கன்சீவாக இருக்காங்க. அவங்க நம்ம தளபதியை பார்த்தோன்னே கன்சீவாக இருக்கிறத மறந்து அவங்க தன்னை அறியாமல் ஓடி தளபதி காரில் பார்த்து கை காட்டி பண்ணி பேசியிருக்காங்க. அதை உடனே இவர் கொச்சைப்படுத்துகிற வகையில், ஒரு கன்சீவாக இருக்கிற பொண்ணு இதுதான் உங்கள் தலைவர் சொல்லி ஓடி வருகிறது, இதுதான் உங்கள் தலைவர் சொல்லி கொடுக்குறாரா அப்படின்னு பேசிட்டு வர்றாரு. எங்கள் தலைவர் என்ன அந்த பொண்ணு கன்சீவாக இருக்குது வாங்கம்மா அப்படின்னு தளபதியாக அவங்க வர சொல்கிறாரு? ஒரு மனசாட்சியை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஓட்டை துறைமுருகன் அவர்களே. அந்த பொண்ணு தன்னுடைய தளபதியை பார்த்துட்டோம், நம்ம தலைவரை பார்த்துட்டோன்னு தன்னை அறியாமல் அவங்க வர்றாங்க. அது நான் நியாயப்படுத்த விரும்பலை. அவங்க வர்றாங்க, அதுக்கு நம்ம தளபதிக்கும் அது நீங்கள் தளபதி மேலே குற்றச்சாட்டுறது எப்படி அது சாத்தியமாகுமா சொல்லுங்கள்? அதுக்கு தான் நம்ம மெயினாக நம்ம உறுப்பினர்கள் அனைவருமே நம்ம தளபதியை இப்போ இப்போ ரீசெண்டாக நம்ம நல்லா பார்த்துட்டோம், அவருடைய பேச்சை கேட்டுட்டோம். அவரும் நம்மளை என்ன சொல்கிறாரு, அதை ஃபாலோ பண்ணணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம பண்ணுறதுனால தான் இந்த சாட்டை போடுற ஆட்கள் நம்ம கட்சியை தற்கூரி கட்சியில் உள்ளவங்க தற்கூரின்ற மாதிரி சொல்லி நம்மளோட டிஸ்அட்வான்டேஜாக பற்றி பேசிகிட்டே வர்றாங்க. அதுக்கு பதிலளிக்கும் விதமாக நம்ம இந்த எலெக்ஷனில் நம்ம யாருன்னு நம்ம காமிக்க போகிறோம். ஆனால் இந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பெண்ணோ, தன் குடும்பத்தில் ஒரு தம்பியோ இந்த மாதிரி சொன்னால் பேசுவாரா? பேச மாட்டார். தன்னுடைய கட்சியில் உள்ளவங்களுக்கே நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு நானே நாம் தமிழரில் உள்ளவங்கள்ட்ட பேசியிருக்கேன். இது வரைக்கும் சீமான் எத்தனை தொகுதியில் நின்று இருக்காரு, எந்தெந்த எலெக்ஷன் நின்று இருக்காருன்னு. அப்படியா சீமானா எத்தனை தொகுதியில் நின்னார், அப்படியா எலெக்ஷனில் நின்னாரா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாப்புல. ஓ இந்த தொகுதியில் நின்னாரா அப்படின்னு கேட்டாங்க. இவ்வளோ ஓட்டு வாங்கினாரான்னு. அவங்க கட்சியில் எல்லாம் தெரிஞ்சிருக்க முடியாது சாட்டை. உங்கள் கட்சியிலே தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இதே உங்களை மாதிரியே நாங்களும் ஒரு ஸ்பை அமைச்சு உங்கள் கட்சி கூட்டம் நடக்கும்போது தெரியாத ஆளுங்களை கேட்டு கேவலப்படுத்துறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது. ஆனால் உங்களை மாதிரி ஒரு கேவலமான புத்தியுடைய ஆட்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் யாரும் கிடையாது. அந்த மாதிரி கேவலமான புத்தியுடைய ஆட்கள் வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம். உங்களுக்கு தான் அந்த கேவலமான புத்தி இருக்குது. நீங்களே சொல்கிறீங்க நான் கட்சிகளை மைக்கை கொடுத்து அந்த கூட்டத்துக்கு ஆள் அமைச்சு விட்டுறது அப்படின்னாடியே பெரிய பந்தாவாக பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த பேச்சுக்கு உங்களுடைய அழிவு இன்னும் கூடிய விரைவில் 2026 எலெக்ஷனில் உங்களுடைய அழிவு தெரியும். உங்கள் கட்சியோட ஓட்டு பர்சன்டேஜ் என்னென்னு, இப்போ எவ்வளோ விழுக்காடு நீங்கள் குறைய போகிறீங்க, போன எலெக்ஷனை விட இந்த விழுக்காடு எவ்வளோ பின்னடைவுக்கு வர போகிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த தெரிஞ்ச பயத்தில் தான் நீங்கள் பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசுங்க. பேசுகிறதுனால நாங்கள் ஒன்றும் அழியப் போவதில்லை. உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய அகங்காரங்கள் உங்களே தான் அழித்துவிடும். அதில் மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அந்த நாட்கள் கூடிய விரைவில் வரப்போகுது. 2026 உங்களுக்கு பதில் சொல்லும், அதில் மாற்று கருத்து இல்லை. எனவே தமிழக வெற்றி கழகம் நமது உறவுகள் அனைவருமே நம்ம இந்த 2026 எலெக்ஷன் நம்ம யாருன்னு காமிக்கணும். கண்டிப்பாக நம்ம யாருன்னு காட்டும். தளபதியின் புகழ் வாழ்க, ஓங்குக.